வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். நீங்க கொடுத்த குறிப்புகள், அப்புறம் அருட்பெரும் ஜோதி 2019 யூடியூப் சேனல்ல இருந்து கிடைச்ச விளக்கங்கள் அடிப்படையில வள்ளல் பெருமான் சொன்ன சுத்த சிவநிலைய பத்தி ஆராயலாம். இது அவரோட 6ஆம் திருமுறையில இருக்கு. ஆமாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப தனித்துவமான ஒரு நிலை. நம்ம பொதுவா கேட்கிற சிவநிலைகள், இல்ல மத்த ஆன்மீக உச்சங்களை விட இது வேற. பாத்தீங்கன்னா, பராபரை நிலைன்னு சொல்றாங்களே, அதுக்கும் மேலன்னு குறிப்புல இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. இதுக்கு முன்னாடி யாரும் இந்த நிலைய பத்தி பேசல, அடையலன்னு சொல்றாங்க. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளலாருக்கு இத நேரடியா வெளிப்படுத்தினதா ஒரு கருத்து இருக்கு. சரி, அப்போ இதோட முக்கியத்துவம் என்ன? மனுஷனா பொறந்ததோட நோக்கத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? நல்ல கேள்வி. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதும், கடைசியில மரணமில்லா பெருவாழ்வு அடையறதும் தான் மனுஷ பிறவியோட உண்மையான நோக்கம்னு சொல்றார். ம். இந்த சுத்த சிவநிலை அந்த நோக்கத்தை அடையறதுக்கான வழியாவும் இருக்கு, அதோட உச்சகட்டமாவும் இருக்கு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது அது? அதாவது, இந்த நிலையை எப்படி அடையறதுன்னு வள்ளலார் சொல்ற வழிமுறை தான். ஆமா, அது எனக்கும் தோணுச்சு. பொதுவா இந்த மாதிரி பெரிய நிலைகளுக்கு ரொம்ப கஷ்டமான யோக பயிற்சிகள் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்வாங்களே. ஆனா உங்க குறிப்புல வேற மாதிரி இருக்கே. கரெக்டா கவனிச்சிங்க. இதுதான் வள்ளலார் காட்டுற புது வழி. அவர் இந்த சுத்த சிவநிலையை அடையறதுக்கு பிராணாயாமம், வாசியோகம்னு சொல்ற அந்த கடினமான பயிற்சிகள்லாம் தேவையில்லைங்கிறாரு. ஓ, அப்ப என்னதான் வழி? ரொம்ப சிம்பிள். ஒழுக்கமா வாழணும். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமா ஜீவகாருண்யம். அதாவது எல்லா உயிர் மேலேயும் எந்த பாகுபாடும் இல்லாம கருணை காட்டணும். இது வெறும் நல்ல பழக்கம் இல்ல, இதுவே கடவுள் வழிபாடுங்கிறாரு. ஐயா, இது எப்படி வேலை செய்யுது? தகுதி வந்தா இறைவனே கூட்டிட்டு போவாருன்னு சொல்றீங்களே, அத கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. நாம இந்த மாதிரி கருணையோட வாழ ஆரம்பிக்கும்போது, நமக்குள்ள ஒரு தகுதி, ஒரு பக்குவம் வருது. அந்த ஸ்டேஜ்ல இறைவனே நம்மள அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவாரு. ம். அந்த கூட்டிட்டு போறது எப்படின்னா, அததான் வள்ளலார் இறைவன் கலத்தல்னு ஒரு அருமையான ப்ராசஸா சொல்றார். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிற ஒரு உள்ளனுபவம். இறைவன் கலத்தல் கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. அது எப்படி நடக்குது நம்மளுக்குள்ள? அத வள்ளலார் ரொம்ப அழகா விவரிக்கிறார். முதல்ல இறைவன் நம்ம கண்ணுல கலக்கிறார். கண்ணுலையா? ஆமா. அப்படி கலக்கும்போது நமக்கு இந்த சாதாரண கண்ணுக்கு தெரியாத தெய்வீக உலகங்கள், காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓஹோ, சரி. அடுத்ததா நம்ம கருத்துல கலக்கிறார். அதாவது நம்ம எண்ணங்கள் எல்லாம் தூய்மையாகி இறைவனோட உண்மையான சத்தியம் நம்ம மனசுல பதியும். சரி, அப்புறம்? தொடர்ந்து நம்ம எண்ணத்துல கலக்கிறார். இடைவிடாம இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரோட கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, இறைவன் நம்ம உயிர்ல கலக்கிறார். உயிர்லையா? அது எப்படி? ஆமா, இந்த உயிர்ல தான் எத்தனையோ பிறவிகளோட நல்லது கெட்டது எல்லாம் பதிஞ்சிருக்கு இல்லையா? அந்த கர்மா பதிவுகள். இறைவன் உயிர்ல கலக்கும்போது இந்த எல்லா பதிவுகளும், கர்ம வினைகளும் அழிஞ்சு போகுது. அடேங்கப்பா, எல்லா வினையும் போயிடுமா? ஆமா, கடைசியா இதோட விளைவா இறைவனோட அந்த எல்லையில்லாத கருணை நம்ம கிட்ட முழுசா நிறைஞ்சிடுது. இது ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குதே. இந்த கலத்தல் முழுசா நடந்தா என்ன பலன்? எல்லா நலமும் சொன்னீங்களே, அது என்னது? கரெக்ட். இது ஒரு முழுமையான மாற்றம்தான். இதோட பலன்தான் எல்லா நலமும். இது ஏதோ கொஞ்சம் நல்லது அப்படி இல்ல. மத்த எல்லா ஆன்மீக நிலைகள்ல கிடைக்கிற எல்லா நன்மைகளையும் சேர்த்து அதுக்கும் மேல ஒரு குறையில்லாத முழுமையான பேரின்ப நிலை. அப்போ இறைவன் எல்லாம் செய்ய வல்லான் ஆகிடுறான். நம்மள அறியாமை இருட்டிலிருந்து ஞான வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வர்றது, நம்ம பாவங்களை அழிக்கிறது. ஏன் இந்த அழியிற உடம்புக்கு பதிலா சாகாத ஒரு ஒலி உடம்ப கொடுக்கறது கூட அவனால முடியும். ஆச்சரியமா இருக்கு. அதோட அவன் ஒன்றாகி நின்றான். அதாவது இத்தனையா தெரியுற இந்த உலகம் பூரா அவனே ஒரே பரம்பொருளா இருக்கான்ற உண்மைய நாம அனுபவமா உணர்வோம். இதுல தெள்ளமுதம்னு ஒண்ணு வருதே, அது என்ன? அதுவும் இறைவனோட கருணைதான். இந்த கலத்தல் நடக்கும்போது இறைவன் கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் அமிர்தம் மாதிரி ஒளிமயமா இருக்கும். ஓ, நம்ம மனசு நிறைய குழப்பத்தோட கவலையோட இருக்கும் இல்லையா? அந்த தெள்ளமுதத்தை சாப்பிடும்போது உள்ளம் எக்தம் தெளிஞ்சிடும். உள்ளம் தெளியும். மனச சுத்தப்படுத்துற ஒரு டிவைன் கிஃப்ட் அது.
ஆக மொத்தத்துல வள்ளலார் சொல்ற சுத்த சிவநிலைங்கிறது ஜீவ காருண்யத்தை மெயினா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறைவனோட கலந்து நம்ம கர்மாவெல்லாம் அழிஞ்சு மனசு தெளிஞ்சு கடைசியில சாகாவரம் உட்பட எல்லா நலன்களையும் அடையிற ஒரு சூப்பரான நிலை. இங்க கஷ்டமான யோகா இல்ல, கருணை தான் முக்கியம்னு புரியுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. வள்ளலார பொறுத்தவரைக்கும் ஜீவ காருண்யம் தான் கடவுள் வழிபாடு. குறிப்பா மனுஷங்க மாதிரி அறிவுள்ள ஜீவன்கள் கிட்ட கருணை காட்டுறதும் கொல்லாமை, அதாவது மாமிசம் சாப்பிடாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. இந்த கருணை தான் இறைவன் நமக்கிட்ட வர்றதுக்கான சாவி மாதிரி. இது நிஜமாவே ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க வள்ளலார் சொல்ற இந்த ஜீவகாருண்யத்தை, எல்லா உயிர் மேலயும் காட்டுற கருணைய உங்க டெய்லி லைஃப்ல இன்னும் எப்படி ஆழமா பார்க்கலாம், எப்படி செயல்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்களேன். இறைவன் உங்க கண்ணுல, கருத்துல, எண்ணத்துல, ஏன் உங்க உயிர்லயே கலந்து உங்கள வழி நடத்துறாங்கறத உணர்ந்தா உங்க பார்வையில, உங்க செய்கைகள்ல அது என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வரும்? இது நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.